டேய் வேமா ரெடி பண்றா பசிக்குதுடா. இது ஏட்டியா எடுக்கிறதே பிச்சை. இதுல அவசர வேற. ஊட்டி போறா. திருநெல்வேலிங்க. எந்த கோயிலுக்கு போயிட்டு வர ராஜா? முருகர் கோயிலுக்கு. முருகா 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 முருகா. ஆமா யாரையா நீ? என்ன தெரியலையா? நான் உங்களை அடிச்சிருக்கேன். அடிச்சிருக்கியா? எப்பம்மா? நல்லா திங்க் பண்ணி பாருங்க. நாமத்து வரும். இந்த அளவுல அடிவாரத்துல வச்சு ஒரு 10 பேர் சேர்த்து கும்மி எடுத்தீங்களா அந்த குரூப்பா? இல்லைங்க. இல்லையா? இந்த குன்னக்குடி குப்பத்தொட்டில வச்சு குதறி எடுத்தீங்களா அந்த குரூப்பா? இல்லைங்க ஏட்டையா. என்னடா இதுவும் இல்லைங்கிற. ஒரு இடம் 2 இடமா இருந்தா நான் இருக்கும். 1000 இடத்துல வாங்கி தொலைஞ்சிருக்கேன் நானு. எந்த குரூப்பா இருக்கும்? டேய் இந்த மூத்திர சந்துக்குள்ள வச்சு ஒரு 11 பேர் அடிச்சீங்களா அந்த குரூப் தானே நீ? கரெக்டா கண்டுபிடிச்சீங்க ஏட்டையா. டேய் டேய் நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடா அது. அது விடுங்க ஏட்டையா. அவ்வளவு அடியும் வாங்கிக்கிட்டு நீங்க இப்படி உசுரோட நடமறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அதனாலதானடா எல்லாரும் என்னை ரொம்ப நல்லவேன்னு சொல்றீங்க. ஆமா நீ எப்படியா இருக்க? எங்க ஏட்டையா நான் அப்படியேதான் இருக்கேன். சரி. ஆனா என்னோட சேர்ந்து உங்களை அடிச்சானுங்களே அந்த கத்தி கந்த பான் ரவி பரு முருகன் அவங்க அத்தனை பேர் திடீர்னு பெரிய ரவுடி ஆயிட்டானுங்க. நான்சென்ஸ். எப்படிடா ரவுடி ஆனானுங்க? எப்படி ஆனானுங்க? 50 பேர் என்னை தூக்கி போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கு அப்புறம் தாண்டா அவங்க ரவுடி ஆனது. பேரு புகழ் பந்தா எல்லாம். நீ பான் ரவின்னு சொன்னியே அவன் கதையை சொல்றேன் கேளு. அந்த பையன் ஒரு நாளைக்கு 50 பாக்கெட் பான் போடுவான். அப்ப கூட அவன் பான் டாக் ரவின்னு ஃபேமஸ் ஆகலடா. ஒரு நாள் நானு டியூட்டிக்கு போய்க்கிருந்தேன். அப்ப அவன் பான் போட்டுக்கிட்டு மென்னுக்கிட்டே வந்தான். வா ரவி எப்படி இருக்குன்னு பேச்சு வாக்குல மாமூல் கேட்டேன். 5 ரூபா தாண்டா கேட்டேன். என்ன கோபத்துல இருந்தான அளவு பான் கூட அப்படியே காரிய மூஞ்சில் துப்பிட்டா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அன்னையில இருந்துதான் ஏட்டியா மூஞ்சிலே பொழிச்சுன்னு துப்பிட்டான்னு பான் ரவின்னு ஃபேமஸ் ஆனது. ஆனா அந்த கத்தி குத்து கண்ணே அவன் எப்படி ஃபேமஸ் ஆனா? அவன மாதிரியே இவனையும் ஒரு நாள் மார்க்கெட்ல பார்த்தேன். பார்த்துட்டு நல்லா இருக்காப்பான்னு பேச்சு வாக்கல அவன்கிட்ட மாமூல் கேட்டேன். 2 ரூபா தாண்டா கேட்டேன். அவன் என்ன கோபத்துல இருந்தான் தெரியல. பொசுக்குன்னு இவ்வளவு பெரிய கத்திய உருவிச்சா. எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டு கூட நான் பார்க்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட என்ன வேணும் ஓடலடா. அப்படி ஓடியும் ஷார்ட் ரூட்ல வந்து விட்டாம்பார் வளாவல கத்தி இங்கிட்டு வந்துருச்சு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன உரிமை போட்டு மறுபடியும் ஓட்டம் தான். அதுக்கப்புறம் தான் ஏட்டியாவே விளாவல விட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டான்னு கத்தி குத்து கந்தேன்னு ஃபேமஸ் ஆனா. ஆனா 2 பேரும் விசுவாசிரா மரியாதை தெரிஞ்சவங்க. அந்த பான் ரவி இருக்கான் பாரு அவன் எங்க பார்த்தாலும் உன்னாலதான் ஃபேமஸ் ரவுடி ஆனு பொசுக்குன்னு கால வந்து ஒரு டீ வடையை வாங்கி கொடுத்தான். இந்த கத்தி குத்து கந்தே அவனோட ஒருபடி மேல ஒத்திக்கு ஒரு வீடே வாங்கி கொடுத்துருக்கான். என்ன சாரித்திரம் இருக்கும்போது என்கிட்ட வந்து பெரிய ரவுடி ஆயிட்டான் திடீர்னு ஃபேமஸ் ஆனான்னு பீத்திக்கிட்டு இருக்க. சரி அதை விடு. இப்போ ஓம் பொழப்பு தப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்னத்தை ஏட்டையா எக்கனாமிக் ப்ராப்ளம் ஓவர் ஆச்சு. சர்வே சால்வ் பண்ண முடியல. நாளுக்கு நாள் தொழில் வர குறைஞ்சிக்கிட்டே வருது. காலம் மாறி போச்சுல. படிச்சவன் கம்ப்யூட்டர்ல திருடுறான். நான் படிக்காதவன் பிளேட நம்பி தொழில் ஆரம்பிச்சான். ஃபீல்டுல நிக்க முடியலையே. ஜீன்ஸ் கேட்க பிளேட போட்டா ஆல்ரெடி கிங் ஜீன்ஸோட வராங்க. கேட்டா பேஷன்றானுங்க. முன்னெல்லாம் சம்பளத்தை வாங்கி பர்சுல வச்சுட்டு வருவாங்க. டேக்கா ஓபன் பண்ணி லம்ப் அச்சு விடுவேன்ல. ஆனா இப்பெல்லாம் ஏடிஎம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மாறிட்டானுங்க. சரி அதையாச்சுன்னு போய் ஏடிஎம்ல போட்டா அது பின்னு நம்பர்னு கேக்குது. இப்பெல்லாம் பணம் கைக்கு வரதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது ஏட்டையா. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நானும் பெரிய ரவுடி ஆகி கை நிறைய சம்பாரிச்சு பணக்காரன் ஆகணும். அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா உங்க மூக்கிலே நச்சுன்னு குத்துவேனா பல பலன் ரத்தம் வரும். இதையே காரணமா வச்சு என்ன 3 மாசம் உள்ள தூக்கி போட்டுருங்க. நான் வெளியே வரும்போது பெரிய ரவுடியா வருவேன்ல. டேய் அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? நீங்க ரொம்ப ராசியான ஆளு ஏட்டையா. அப்ப நான் உன்னை கேக்குறேன். நான் உன்ட்ட அடி வாங்கினா ஏட்டையாவுக்காண்டி என்ன செய்வே? நீ ஒத்திக்கி இருக்கிற வீட சொந்த வீட ஆக்கிறேன். நல்லவன்டா நீ. அப்ப இங்க வச்சு அடிக்க வேணாம்டா. நல்ல கூட்டமா இருக்க இடமா பார்த்து ஒரு இடம் சொல்றேன். அங்க வச்சு கும்மு நிரிச்சாருவில்ல. ஏனா அங்கெல்லாம் போனா லேட் ஆகும் ஏட்டையா. இங்கே வச்சு அச்சாதான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஏட்டையா அச்சான்னு வேர்ல்டு ஃபுல்லா ரீச் ஆகல. அட கிறுக்கா அடி வாங்குற பத்தி பிரச்சனை இல்லடா. இல்ல ஏட்டையா நான் உங்களை அடிச்சு ஆகணும். அடே மத்த போலீஸ் எல்லாம் தொழில கத்துக்குறாங்க. ஐயோ இவே என்ட்ரி ஆகுறா. என்னடே எவ்வளவு தெரியும் உனக்கு? இவரெல்லாம் எச்சிக்கலை ஏகாம்பரம் நினைச்சிட்டியா? என்கவுண்டர் ஏகாம்பரம். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அங்க இருக்கிற எல்லா ரவுடிங்களையும் சுட்டு பொசக்கி வேற வழி இல்லாம எவனும் கிடைக்காம இங்க வந்து செட்டில் இருக்காரு. எவ்வளோடா தெரியும் உனக்கு? என்ன அம்மா அம்மா? சும்மா சேர்த்தா என்ன யூட் எல்லாம் பண்றான்.
ஐயோ அவன் உள்ள போட்டு லாக் பண்ணியா? கொலை பண்ணாம விட மாட்டேன். இந்தப்பா ஏப்பா அவனை தூக்கி உள்ள போறியே அதுக்கு ரீசன் கேட்டா என்ன சொல்லுவேன்? அவன் தான் உங்களை அடிக்க வந்தானே ஏட்டையா? அடிக்கவே இல்லையா? ஆமா. இதுக்கு தான் எதை யோசனை பண்ணி செய்யணும், அதிகாரிக பேச்ச கேட்கணும். புரியுதாப்ப? என்னது இது? ஏட்டையா இப்படி அடிச்சது நான் இல்ல, அவன். உங்களை அடிச்சுட்டாங்கிறதுக்காக தூக்கி 3 மாசம் உள்ள போட்டிருக்கோம். எப்படி நம்ம ஐடியா? இதத்தானே அவனும் முதல்ல சொன்னான். அவன் அடிச்சிருந்தானே மூஞ்சி மோர காலு கையோட போயிருக்கும்ல. நீ ஏன் தேவையில்லாம யூட்டன் பண்ணி டேபிள் நொறுக்கி மூக்க உடைச்சு ரத்த கலரி ஆக்கிருக்கியே? உனக்கு ஏன் இந்த கொலவெறி? உங்களுக்கு பிஞ்சு மூக்கு ஏட்டையா, அதான் ரத்தம் நிக்காம வருது. நான் போய் டிஞ்சர் வாங்கிட்டு வந்துடுறேன். மூக்க பஞ்சர் ஆக்கிட்டு டிஞ்சர் வாங்கிட்டு வர்றியா? இன்ஸ்பெக்டர் கூட்டி வந்து வச்சுக்கிறவனே.